பிரசன்ன முறைகள் எத்தனை வகை இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஜாதக அடிப்படையில் நம்ம ஒருவருக்கு தன்னிலை எப்படி என்ன மாதிரி இருக்கு அப்படிங்கிற நம்ம வெற்றிலை அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்துல வந்து நம்ம ஒவ்வொரு அதுல அதே மாதிரி ஜாதகத்துல எப்படி நம்ம 12 கட்டம் போடுறோமோ அதே சோழி பிரசனம், அதாவது 4வது முறை அப்படிங்கிறது. யோகம் யூடியூப் சேனல் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு திருப்பூர்ல இருந்து ராதாமணி அம்மா நம்மளை பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க. இன்னைக்கு அவங்க என்ன டாபிக் பத்தி பேச போறாங்க அப்படின்னா பிரசன்னம், அதோட வகைகள் என்னென்ன அப்படின்ற விளக்கத்தை தான் கொடுக்க போறாங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வணக்கம்மா. வணக்கம். நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்க. நீங்க நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கம்மா. அன்பர்களுக்கு வணக்கம் சொல்லுங்கம்மா. யோகம் யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் அம்மாவின் அன்பான வணக்கம். இப்போ பிரசன்ன முறைகள் எத்தனை வகை இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதுல வந்து 4 முறை இருக்குது சப்ஜெக்டு. அதையும் கடந்து இருக்கு. நம்ம சுருக்கமா ஒரு 4 முறையை மட்டும் நம்ம சொல்லிடுவோம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஜாதக அடிப்படையில் நம்ம ஒருவருக்கு தன்னிலை எப்படி என்ன மாதிரி இருக்கு அப்படிங்கிற நம்ம சொல்றது ஒரு முறையாகுது. 2வது முறை பார்த்தோம் அப்படின்னா ப்ரெசண்ட்டாக அன்னைக்கு கோச்சார கிரக நிலையை ப்ரெசண்ட்டாக போகக்கூடிய லக்னத்தை வச்சு கோச்சார கிரகங்களை வச்சு நம்ம பிரசனம் போட்டு பார்க்கறது 2வது முறை. 3வது முறை எப்படி என்ன அப்படிங்கும்போது வெற்றிலை அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்துல வந்து நம்ம ஒவ்வொரு அதுல அதே மாதிரி ஜாதகத்துல எப்படி நம்ம 12 கட்டம் போடுறோமோ அதே மாதிரி நம்மளுக்கு பார்க்க வந்தவங்க வந்துட்டு எவ்வளோ வேணாலும் பிரபஞ்சம் எவ்வளோ கொடுக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி வெற்றிலை வாங்கிட்டு வருவாங்க. குறைஞ்சபட்சம் 3லேருந்து கூட கொண்டு வருவாங்க. 3 வெத்தலை வந்துன்னா நம்ம பார்க்கக்கூடாது, போயிட்டு இன்னொரு முறை வாங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லி அனுப்பணும். அதுக்கு மேலே 4 வெத்தலைக்குள்ளே வந்தது அப்படின்னா கூட அதுக்கு என்ன பலனோ பிரபஞ்சம் என்ன கொடுத்துருக்கோ அதுக்குரிய பதிலை நம்ம சொல்லி அனுப்பலாம். ஆனால் கம்பல்சரி எவ்வளோ வேணும் அப்படின்னா அவங்க 20 வெத்தலையே வாங்கிட்டு வந்தாலும் அதையும் கடந்த எண்ணிக்கையில் வந்தாலுமே நம்மளுக்கு தேவை வந்து 12 வெத்தலை. அந்த 12 கட்டம் அதாவது ஜாதக கட்டத்தில் 12 கட்டம் இருக்கும் பாவங்கள். அதே போல் வெற்றிலை அப்படிங்கிற விஷயத்திலுமே நம்மளுக்கு 12 வெத்தலை எடுக்கிறோம். முதல் வெத்தலை ஜாதகருடைய லக்னம் அப்படின்னு, 2வது அதே மாதிரி பாவத்தை நம்ம எப்படி அடிப்படையாக வச்சு பலன் எடுக்கிறோமோ அதே போல் வெற்றிலை வச்சு நம்ம அந்த 12க்குரிய ஒவ்வொரு பாவமாக பாவிச்சு அதுக்குரிய பலனை நம்ம சொல்கிறோம். இதில் என்ன இருக்குது, என்ன கிரகங்கள் இடம் மாறுமா? வெற்றிலை அப்படிங்கிறது பிளைனாக தானே இருக்கும், இதில் எப்படி நம்ம எடுக்க முடியும் அப்படின்னா அன்பர்கள் யோசிக்கலாம். அதுக்குள்ளே நிறைய விஷயம் இருக்குது. ஒவ்வொரு வெற்றிலைக்குள்ளேயும் நம்ம பார்க்கும்போது வெற்றிலையோட அமைப்பு, அது எப்படி ஆண் வெற்றிலையா பெண் வெற்றிலையா, அதோட காம்புடைய தன்மை எப்படி, காம்பு நுனி எப்படி இருக்குது, தண்டு வடம் எப்படி இருக்குது, அதில் கிளைகள் அப்படிங்கிற நரம்பு எப்படி இருக்குது, இதையெல்லாம் வச்சு தான் நம்ம வந்து பிரசன்னமாக எடுத்து அவங்களுக்கு ப்ளஸ்ஸா மைனஸா அப்படிங்கிற விஷயத்த நம்ம சொல்கிறோம். இது ஒரு வகையாச்சு. 3வது வகை அப்படிங்கும்போது சோழி பிரசனம், அதாவது 4வது முறை அப்படிங்கிறது. ஜாதக முறை 1, 2வது பிரசனம் உடனடியாக ப்ரெசண்ட்டாக பார்க்கக்கூடிய பிரசன்ன முறை 1, வெற்றிலை பிரசனம் 3, இப்போ வந்து சோழி பிரசனம். சோழி பிரசனத்துலேயும் நிறைய உட்பிரிவு இருக்குது. அந்த உட்பிரிவில் வந்து எப்படி அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு 108 சோழி பிரசனம் வச்சு நம்ம பார்க்குறோம். செகண்ட் ஒன் 208 பிரசனம் வச்சு பார்க்குறோம். அதுக்கு பிறகு 9 சோழியில் பிரசனம் பார்க்குறோம், 12 சோழியில் பிரசனம் பார்க்குறோம். தெய்வீக பிரசனம் அப்படிங்கிற இதில் வந்துட்டு 5லேருந்து 7 வரைக்கும் நம்ம பார்க்குற முறை இருக்குது. அது அன்பர்கள் வர்றவங்களுக்கு அவங்க கேள்வியை பொறுத்து, அவங்க கேள்வியோட தாக்கத்தை பொறுத்து
நம்ம எந்த பிரசனத்துக்கு போகணும் அப்படிங்கிறத வச்சு அவங்களுக்கு தெளிவாக ஜாதகத்தில் இல்லாத விஷயம் பிரசனத்தில் வரும், பிரசனத்தில் இல்லாத விஷயம் ஜாதகத்தில் வரும். இந்த ரெண்டுலும் இல்லாத ஒரு விஷயம் வெற்றிலை பிரசனத்தில் வித்தின் செகண்டில் ஒருத்தவங்களுக்கு வந்து ஆப்ரேஷன் நடக்குது அப்படின்னா அந்த வெற்றிலையில் வச்சு நம்ம பார்த்துடலாம். வித்தின் செகண்டில் அவங்களுக்கு வந்து வேற நெகட்டிவ் வார்த்தை அப்படி நம்ம சொன்னால் நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க. நம்ம வந்து சொல்ல வேண்டியதில்லை. அப்படி இருக்கிற தன்மை, அந்த வெற்றிலையோட தன்மை அப்படி இருக்குது அப்படின்னா குறிப்பிட்ட டைமில் இப்படி தான் இது இன்னது நடந்தே தீரும்னா துல்லியமாக அது வந்து இத்தனை செகண்டில் நடக்குது அப்படின்னா நடந்தே தீரும். அப்படி நடந்திருக்கு. இது வரைக்கும் அனுபவ ரீதியாக நம்ம பார்த்தது எல்லாமே சொல்கிறோம். அம்மா, நடுவில் வந்து கோச்சார முறைப்படி வந்து இப்போ ஒன் வேர்டு ஆன்சர் மாதிரி சொல்லலாம், சரி ஆமா இல்லை அப்படின்னு பதில் வரும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்கம்மா. இப்ப வந்து பிறப்பு லக்னத்துல வந்து அவங்கவுங்க ஜென்ம ஜாதகம் வந்து அந்த லக்னத்துல ஒரு குழந்தை இப்ப பிறக்குது அப்படின்னா இன்னைக்கு கோச்சாரப்படி அந்த பிரசன்ட் டைமுக்கு இருக்கக்கூடிய லக்னம் தான் அந்த குழந்தைக்குரிய லக்னம். சரிங்க. எடுக்கிறோம். எத்தனை மணி எத்தனை நிமிஷத்துக்குள்ள அந்த லக்னம் அடங்குது அப்படிங்கிறது பிறப்பு லக்னம். இது வந்து அவங்க ஜென்ம லக்னமா மாறுது. அந்த குழந்தை வளர்ந்து 100 ஆயுசு வரைக்கும் இருந்தாலுமே அது பிக்சட ஜென்ம லக்னமா மாறுது. ஆனா கோச்சாரப்படி பிரசண்டா எடுக்கக்கூடிய லக்னம் அப்படிங்கிறது இப்ப நீங்க இப்ப வந்திருக்கிறீங்க இப்ப 12 மணி 10 நிமிஷம் அப்படின்னா இந்த 12 மணி 10 நிமிஷத்துக்குள்ள எந்த லக்னம் பிரசன்ட்ல போயிட்டு இருக்குது அப்படிங்கிறத எடுத்து அது வந்து லக்னமா போட்டு இன்னைக்கு கோச்சார சந்திரன் எங்க போயிட்டு இருக்குது, அதாவது இன்னைக்கு நான் வண்டி வாகனம் வாங்கலாமா வேணாமா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளுக்கு இந்த கோச்சார முறை இது ஒன் வேர்ட் ஆன்சர். வண்டி வாங்கலாமா, ஒரு வேலைக்கு நான் எதிர்பார்க்கிறேன் இப்ப போகலாமா, அந்த வேலை கிடைக்குமா, வீடு கட்டலான்னு இருக்கிறேன் அது நடக்குமா, இப்படி எல்லாம் ஒன் வேர்ட் ஆன்சருக்கு நம்ம அதை போட்டு கேட்போம். அப்படின்னா இதுக்கெல்லாமே கிரகங்கள் வந்து வீடு கட்டுறதுக்கு என்னென்ன கிரகமோ, வண்டி வாகனம் வாங்குறதுக்கு என்னென்ன கிரகமோ, வேலைக்கு வேலைக்கு என்னென்ன கிரகம் இருக்கும் அந்த அதுக்குரிய நவநாயகர்கள் வந்து பங்களிப்பு வந்து பிரசண்டா வந்து ஓகே நீங்க வாங்கலாம், நாங்க ரெடியா இருக்கோம், உங்களுக்கு வழி விடுறோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தாங்க அப்படின்னா நம்மளும் கஸ்டமருக்கு நம்ம சொல்லிடலாம். சரிங்க, நீங்க வாங்கலாம், இந்த டைம்ல நீங்க பிரசன்னம் பார்க்க வரவங்க வந்து ஜாதகம் எடுத்துட்டு வரணுமாமா? இல்ல ஜாதகம் நான் இப்பவுமே வாங்க மாட்டேன், தேவையில்லை. ஜாதகம் வேணும் அப்படின்னா அவங்க கிட்ட டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த், பேரண்ட்ஸ் நேமு, ஜாதகர் நேமு, இதை மட்டும்தான் வாங்கிக்குவேன். எப்பவுமே அவங்க கொண்டு வர ஜாதகத்தை வச்சு பார்த்தா அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஏற்கனவே ஒரு ஒரு அஸ்ட்ராலஜர் கணிச்சு அவங்க எழுதி வச்சிருப்பாங்க, அதை பார்த்து இவங்க ரிப்பீட் பண்ணிட்டாங்க, காப்பி அடிச்சு கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப நம்மளுக்குன்னு ஒரு தனித்திறமை இருக்கு பார்த்தீங்களா, அது இல்லாம போயிடும். சரி, அப்ப அது வந்து அவங்களோட புலமை எந்த அளவுக்குன்னு சொல்ல முடியாது. நம்ம கிட்ட வந்து தெளிவான புலமையை வச்சுக்கிட்டு நம்ம ஏன் அடுத்தவங்களோட விஷயத்த ஃபாலோ பண்ணணும். சரிங்க, எனக்கு தேவை உங்க பர்த், டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த், சரிங்க, இது இருந்தா போதுமானது. பேரண்ட்ஸ் இல்லாம எந்த குழந்தையும் ஜனிக்காது. கண்டிப்பா பேரண்ட்ஸ் நேம் வேணும் இல்லைங்களா. அப்ப ஜாதகருக்கும் ஒரு பேர் வச்சிருப்பாங்க, அது பெத்தவங்க வச்ச பேர் கிடையாது, பிரபஞ்சம் வச்ச பேரு. அந்த பெத்தவங்களுக்கும் சரி ஜாதகருக்கும் சரி பிரபஞ்சம் வச்ச பேரு தான். நம்ம நினைப்ப அம்மா வச்சாங்க எங்க அம்மா அப்பா வச்ச பேர் அப்படின்ட்டு, அது தவறு. பிரபஞ்சம் தான் நம்மளுக்கு பேர் வைக்குது, நம்மளுக்கும் நம்மளை பெத்தவங்களுக்குமே. சரிங்கம்மா, நம்ம ஒரு பாட்டு கேள்விப்பட்டிருப்போம், பிள்ளைக்கு தந்தை ஒருவன். நம்ம எல்லோருக்கும் அந்த பிள்ளைக்கும் தகப்பனுக்கு சேர்த்தி ஒருவன் தகப்பனா இருப்பான் அப்படிம்பாங்க பார்த்தீங்களா. அது போல நம்மளுக்கு பிரபஞ்சம் தான் நம்மளுக்கு பேரு கொடுக்குது. சரிங்கம்மா, அது போல அந்த பேரு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ இந்த பிரசன்னம் வந்து இதுக்காக தான் பார்க்கணும் அப்படின்னு ஏதாவது இருக்கா, இல்லை எதுக்கு வேணாலும் பார்க்கலாமா? இப்போ வீடு கட்டுறதாகட்டும், ஒரு வாகனம் வாங்குறதாகட்டும், ஒரு திருமணம், ஒரு குழந்தை பேர் இல்லைன்னு சொல்லி அந்த மாதிரி எல்லாத்துக்குமே நீங்க பாக்குறீங்களாமா? ஆமா, சரிங்க, அது நம்ம பாக்குறோம். இந்த பிரச்சனை ஜாதகத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னா எத்தனை குழந்தை வரைக்கும் இருக்குது, எப்ப கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முறை இருக்கு. ஆனா அங்க வந்து புத்திர தோஷம் அப்படிங்கிறது ஜாதகத்துல இருக்கு.
இதுக்கு போய் பரிகாரம் பண்ணணும் இல்லை வேற என்ன நிவர்த்தி பண்ணணுமோ அதை நம்ம செஞ்சுட்டோம் அப்படின்னா அந்த ஜாதகத்துல வந்து ஓகே நிவர்த்தி ஆயிடுச்சு அப்படிங்கிறது தெரியாது. சரிங்க. அப்ப பிரசனம் அப்படிங்கிற ஒரு முறையில தான் நம்ம அதை கண்டறிய முடியும். ஓ சரிங்கம்மா சரிங்கம்மா. அது இப்போ ஜாதகம் அப்படிங்கிறது பிக்சடு. இப்போ நீங்க சொல்ற மாதிரி ஒரு ஜாதகத்துல வந்து இப்போ ஒரு புத்திர தோஷம் இருக்கோ இல்ல வந்து காலஸ்திரி தோஷம் இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அது ஆமா, போய் சர்பதோஷம் நிவர்த்தி பண்ணிட்டு வந்தாலுமே அடுத்தடுத்து பாக்குற இடத்துல எல்லாம் வந்து அந்த தோஷம் இருக்குன்னே தான் சொல்ல அப்படின்னு தான். முடியும். நிவர்த்தி ஆயிடுச்சுன்னு யாரும் சொல்ல முடியாது. சரிங்கம்மா. ஆனா பிரசன்னத்துல பிரசனத்துல வந்து அது நிவர்த்தி ஆயிடுச்சா ஆமா இல்லையான்னு பார்க்கலாம். கண்டுபிடிக்கலாம். நிவர்த்தி எல்லா ஆயிடுச்சு. எல்லா தோஷங்களுமே எல்லா தோஷமே இப்ப என்ன தோஷம் இருக்கு, இப்ப இந்த வீக் நீங்க வருவீங்க, பிரசனம் பார்க்க வருவாங்க, வெள்ளிக்கிழமை வருவாங்க. சரிங்க. இந்த வாரம் வந்துட்டு நம்ம வந்து அவங்களுக்குன்னு ஒரு சில மந்திரம் கொடுப்போம். சரிங்க. இத நீங்க சொல்லுங்க, சரியாயிரும், அது நிவர்த்தி ஆயிரும் அந்த சாபம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அவங்க செய்வாங்க. அடுத்த வாரம் வரும்போது அந்த பிரசனம் போட்டு பார்க்கும்போது அதோட தாக்கம் கம்மியாயிருக்கும். சரிங்க. மந்திரங்கள் நம்ம சொல்றனாலே உச்சாரணம் கொடுக்க 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 அந்த தாக்கம் எப்படி நம்மளுக்கு ஜுரம் வந்துட்டு 104 டிகிரி இருக்குது அப்படின்னா டேப்லெட் நம்ம போடுறோம், இன்ஜெக்ஷன் பண்றோம், அதுக்கு பிறகு அது கம்மி ஆகுமா ஆகாதுங்களா? ஆகும் இல்லையா? அதே மாதிரி வைரஸ் ஃபீவரா இருந்தாலுமே டோஸ் அதுக்கு தகுந்த மாதிரி ஏத்தி கொடுக்கணும். என்ன மாதிரி வைரஸ் ஃபீவரோ அதுக்கு தகுந்த மாதிரி மெடிசன் மாத்தி கொடுக்கணும். நிச்சயமாங்க இல்லைங்களா? அப்ப அது வந்து கட்டுக்கு அடங்கிதான் ஆகணும். சேம் அதே கான்செப்ட் தான் நம்மளுக்குமே. சரிங்க. இப்போ நீங்க இந்த நாள்ல தான் பிரசன்னம் பாக்குறோம் அந்த மாதிரி ஏதாவது இருக்குங்களாமா உங்ககிட்ட? ஆமா, வெள்ளி செவ்வாய் மட்டும். வெள்ளி செவ்வாய் வந்து நம்ம பிரசன்னம் பாக்குறோம். அதுல வந்து அவங்கவுங்களுக்கு கர்மாக்கு தகுந்த மாதிரி கழிப்பு கழிக்கிறதுன்னு ஒண்ணு இருக்கும். சரிங்க. இப்போ ஒரு கர்மா இருக்குது அப்படின்னா அதுக்கு நிவர்த்தி அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு ஒரு கழிப்பு கழிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா அந்த கழிப்பு வந்து நம்மளே கழிப்போம். சரிங்க. அது ரொம்ப தீவிரமா நிறைய அதிகமா கர்மா அதிகமா இருக்கு அப்படின்னா அது வந்து வேற ஒரு இடத்துல ஆத்தங்கரை ஓரமா அப்படிதான் கழிக்க சொல்லுவோம். குறைஞ்சபட்சமா இருக்குது ஒரு 10% இருக்குது அப்படின்னா நம்ம இடத்துலயும் அந்த கழிப்பு கழிச்சிருவோம். சரிங்க. அப்ப அதுக்கு வந்து வியாழக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும். சரிங்க. கழிப்பு கழிக்கிறதுக்கு வியாழக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமை. பிரசன்னம் பாக்குறதுக்கு வந்து உங்களுக்கு செவ்வாய் வெள்ளி இந்த 2 நாள். சரிங்க. இந்த ஆசிரமம் வந்து நம்மளுக்கு பழனிக்கு கொஞ்சம் இந்த பக்கமாவும் இருக்கு. சரிங்க. அது தொப்பனாக்கிம்பட்டியே ஏதோ ஒரு லேண்ட்மார்க்கு அங்க இருக்கு. அது கஸ்டமர் கேட்டாங்க அப்படின்னா நம்ம இன்ன இடம் இருக்குன்னு நம்ம சொல்லிக்கலாம். சரிங்க. அது போக வீட்டுக்கிட்டேயே கன்சல்டிங் ரூம் இருக்கு. பரிகாரம் செய்யறதுக்கான ஒரு ரூமும் தனியா இருக்கு. சரிங்க. இங்கேயே செய்யறோம். அப்படி இல்லை முடியாது ஆத்தங்கரை ஓரமா தான் நம்ம செய்யணும், பெரிய பரிகாரம் எல்லாமே சண்முக நதி இருக்கு பாருங்க பழனிக்கு பக்கத்துல. சரிங்க. அங்க போய் நம்ம அந்த கழிப்பு வேலையெல்லாம் செய்துக்கலாம். சரிங்கம்மா. இது போல நம்ம பார்த்துக்கலாம். அது வந்து ஆத்தங்கரையில தான் நம்ம செய்து ஆகணும். பிரம்மகத்தி தோஷம் அப்படின்னா இப்ப வந்து இவருக்கு ராமருக்கு வந்து பிரம்மகத்தி தோஷம் ஆயிடுச்சு. யார வதம் பண்ணினதால பைத்தல ராவணனை வதம் பண்ணினதுனால பிரம்மகத்தி தோஷம் ஆச்சு. அப்ப அகத்தியர் சொல்றாரு, ஆடி 18 அன்னைக்கு நீ இப்ப ஆத்தங்கரையில உட்காந்து அந்த பரிகாரம் நீ பண்ணு, உனக்கு இந்த பிரம்மகத்தி தோஷம் நீங்கிரும். சரிங்க. அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அவங்களுக்கே அந்த கதின்னா அப்ப நம்மள ஏமாத்துறான் இல்லைங்களா? நம்ம முன்வீல் எவ்வளியே பின்வீல் எவ்வளிதான். நம்ம முன்னோர்கள் என்ன செஞ்சாங்களோ நம்மளுக்கும் அதேதான். சரிங்க. அது போலதான் நம்ம செய்யறோம். சரிங்க. அம்மா, எங்க நேயர்களுக்காக இப்போ எந்த நேரத்துல ஒரு வேலையை தொடங்கணும் அப்படின்னம்னா அது வெற்றிகரமா அமையும் அப்படின்னு சொல்லி ஒரு டிப்ஸ் எங்களோட நேயர்களுக்கு கொடுங்கம்மா. அதாவது பிளாங்கா கிளம்புறாங்க, அவங்களுக்கு தெரியாது, இந்த சூட்சும ரகசியம் எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. அப்படி இருக்கும்போதே நம்ம இந்த வேலை நம்ம நினைச்சு போற காரியம் ரெடி ஆகுமா, நம்மளுக்கு கை கூடுமா கூடாதா அப்படின்னு யோசிப்பாங்க. ஆனா அதுக்கு என்ன முறைய கையாளணும் அப்படிங்கிறது தெரியாம இருக்கு. அந்த மாதிரி நேரத்துல இன்னைக்கு எல்லாருமே பொதுவா காமனா இருக்கக்கூடிய அவங்கவுங்க போன்ல வந்து ஆஸ்ட்ரோ அப்படிங்கிற ஒரு ஆப் வச்சிருக்காங்க. அதுல போய் ஓரை அப்படிங்கிற சப்ஜெக்டுக்கு போனாங்க அப்படின்னா
ஃபர்ஸ்ட் ஒன் ஏழைக்கும் பாலைக்கும் எவ்வேளையும் கிடைப்பது வாழைப்பழம் அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்குமே உகந்தது குரு. சரிங்க. சரிங்களா? சரிம்மா. குரு ஓரையில அவங்க கிளம்பலாம். அப்படி குரு ஓரை அவங்க கிளம்புற நேரத்தில் குரு ஓரை ஆப்டா அமையல, அந்த டைமிங் செட் ஆகலை, தள்ளி நிற்கிறாங்க இல்லை கடந்து போயிட்டாங்க அப்படின்னா செகண்ட் ஆப்ஷன் வந்து சுக்கிர ஓரை. சரிங்கம்மா. சுக்கிர ஓரை இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். அதுவும் கடந்து போயிருச்சு அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா புதன் ஓரை எடுத்துக்கலாம். புதன் ஓரை எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்ப அதுவும் கடந்து போயிருச்சு, இல்ல இனிமே தான் வரப்போகுது அப்படின்னா இப்ப எமர்ஜென்சியா நம்ம இந்த டைமுக்கு நம்ம கிளம்பணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா இது வந்து முன்னேற்பாடாவே அவங்க பார்த்து வச்சுக்கலாம். கிளம்புறதுக்கு முன்னேற்பாடு பார்த்து வச்சுக்கலாம். சப்போஸ் கவனிக்க தவறிட்டாங்க அப்படின்னா இந்த ப்ரெசண்டா அந்த செகண்ட்ல அவசர அவசரமா பாக்குறாங்கன்னா ஃபர்ஸ்ட் சாய்ஸ் குரு, செகண்ட் சாய்ஸ் சுக்கிரன், தேர்டு புதன், ஃபோர்த்து வந்துட்டு வளர்பிறை சந்திரன். தேய்பிறை சந்திரன் வந்து அசுபமாயிருவாரு, வளர்பிறையில சுபமாயிருவாரு. அது மட்டும் கவனமா பார்த்து இப்ப வளர்பிறையா தேய்பிறையா அப்படிங்கிறதுமே அது முன்னாடி பார்த்தாங்கன்னா அந்த ஆப்ல வந்து முன்னாடி பார்த்தீங்கன்னா பஷம் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அதுல வந்து தேய்பிறையா வளர்பிறையா அப்படிங்கிறது இருக்கும். அதை பார்த்தாலும் அவங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகே இப்ப வந்து வளர்பிறை காலம்தான் அப்படின்ட்டு 15 நாளுக்கு அப்படி 15 நாளுக்கு இப்படி இருக்கும். இந்த மாதிரி இருக்கு. இதை பார்த்து அவங்க வந்து எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அந்த டைமுக்கு வெளியேறினாங்க அப்படின்னா வெற்றி. நன்றிமா எல்லாருக்குமே. இதுக்கு மேல வேற எதுவும் வேணும் அப்படின்னா நம்ம நம்பருக்கு போன் பண்ணி கேட்டாங்க அப்படின்னா நம்ம தெளிவா இன்னும் டீட்டெயிலா வேணும் அப்படின்னாலும் இப்ப இதுக்கு மேல இன்னொரு விஷயம் நம்ம வந்து இது போலவே நம்ம வந்து இப்ப இந்த நீட் எழுத போறாங்க இல்லைங்களா, அநேகம் பேருக்கு நம்ம வந்து அது ஃப்ரீயாவே பைசா எதுவுமே தட்சணை கூட வாங்குறது இல்ல, கட்டணம் இருக்கே. அது கட்டணம் கொடுக்க முடியாதவங்க கிட்ட அட்லீஸ்ட் தட்சணை கூட நம்ம வாங்குவோம். ஆனால் இந்த நீட் எழுத போகிற பசங்களுக்கு, எக்ஸாம் எழுத போகிற பசங்களுக்கு நம்ம வந்து தட்சணையோ கட்டணமோ எதுவுமே வாங்குறது இல்லை. சரிங்கம்மா. அநேகம் பேரை ஜெயிக்க வச்சிருக்கிறோம். சரிங்கம்மா. அது வந்து அவங்க சொல்லணும், நம்மளுக்கு ஃபோன் பண்ணணும். ஃபோன் பண்ணும்போது அவங்க ராசி என்னன்னு நம்ம கேட்போம். கண்டிப்பா அவங்க ராசி தெரியணும். அவங்களுக்கு ராசி தெரிஞ்சு அவங்க பச்சை என்னங்கிறது நம்மளுக்கு தெரியும். சரிங்கம்மா. அந்த பச்சை நேரம் கிளம்புறது தான் அது சூட்சம டைம். சரிங்கம்மா. அதுக்கு நிகர் அதுதான். இந்த ஓரையிலெல்லாம் ஜெயிக்க முடியாதது அந்த பச்சையில அவங்க அச்சீவ் பண்ணியே தீரணும். ஆமா, முன்னாடி ஒரு டாபிக் கூட நம்ம பேசியிருக்கோம். அப்படி அநேகம் பேரு காலேஜுக்கு போறாங்க அப்படின்னா இப்ப இந்த கிரேடு இருக்கு பாத்தீங்களா, பிசி எம்பிசி இது மாதிரி எல்லாம் இருக்கும். அப்ப அவங்களுக்கு அந்த சலுகை அப்படிங்கிறது எதுவுமே இருக்காது. பிசில இருப்பாங்க, ஒரு 5 lakhs கட்ட சொல்லுவாங்க. ஆனா புவர் ஃபேமிலியா இருப்பாங்க, அந்த அளவுக்கு பணம் கட்ட முடியாது. அடிச்சு பிடிச்சி ஒரு 2 lakh மட்டும் கட்ட, ஒரு 2 லட்சம் மட்டும் கட்டுற மாதிரி அவங்களுக்கு மணி ஃப்ளோ இருக்கும். அப்ப நம்ம கிட்ட சொன்னாங்கன்னா இந்த டைமுக்கு நீங்க போங்க அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா கரெக்டா அவங்க வந்து 3 லட்சம் தள்ளுபடி பண்ணிட்டு 2 லட்சம் மட்டும் கட்டுங்க. அம்மா வந்து இப்போ வந்து நம்ம எக்ஸாம் பரீட்சை எழுதுற மாணவர்கள் எல்லாருக்குமே என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க நல்ல நேரத்துல போய் இப்ப இந்த எக்ஸாம் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறீங்க, இல்ல ரொம்ப பெரிய பரீட்சை ஏதாவது எழுத போறீங்க, உங்களுக்கு ஒரு பயம் இருக்கு அப்படின்னா அவங்க மட்டும் அம்மாவை வந்து தொடர்பு கொண்டு உங்களோட ராசியை சொன்னீங்க அப்படின்னா அவங்க வந்து உங்களுக்கு எந்த நேரத்துல நீங்க அந்த செயலை தொடங்குனீங்கன்னா உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கறத வந்து எந்த தட்சணையுமே இல்லாம அவங்க இது வரைக்கும் பண்ணிட்டு இருக்கிறதா சொல்றாங்க. யாராவது நம்மளோட நேயர்களுக்கு இது உதவியா இருந்தா கண்டிப்பா உபயோகப்படுத்திக்கோங்க. இன்னும் உங்களுக்கு இந்த வீடியோல நிறைய சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னா கீழே இருக்க என்ன தொடர்பு கொண்டு அம்மா கிட்ட நீங்க டைரக்டா கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இதே மாதிரி இன்னும் நிறைய பயனுள்ள வீடியோக்களோட உங்களை நான் மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி. நன்றி, வணக்கம்.